கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான இந்த நாளை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏராளம் நன்றி சொல்வதற்கு உண்டு. அவர் நமக்கு செய்த உபகாரங்கள் ஏராளமாக இருக்கிறபடியினாலே இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி துதித்து அவரை உயர்த்த போகிறோம். உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரு சொல்லி என்னை அழைத்தவரே. உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரு சொல்லி என்னை அழைத்தவரே. நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவே? நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவே? ஜீவ நதியாய் என்னில் பாய்ந்திடுமே, பகலும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே. ஜீவ நதியாய் என்னில் பாய்ந்திடுமே, பகலும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே. உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரு சொல்லி என்னை அழைத்தவரே. இஸ்ரவேலரோடு சென்ற மேகஸ்தம்பமே, மகிமையின் மேகமாய் என்னோடு வாருமே. இஸ்ரவேலரோடு சென்ற மேகஸ்தம்பமே, மகிமையின் மேகமாய் என்னோடு வாருமே. கண்மலையை பிளந்து தாகம் தீர்த்த நேசரே, கண்மலையை பிளந்து தாகம் தீர்த்த நேசரே, சிலுவையில் என்னை கண்டவரே, சிலுவையில் என்னை கண்டவரே. நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவே? நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவே? ஜீவ நதியாய் என்னில் பாய்ந்திடுமே, பகலும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே. ஜீவ நதியாய் என்னில் பாய்ந்திடுமே, பகலும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே. உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரு சொல்லி என்னை அழைத்தவரே. உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரு சொல்லி என்னை அழைத்தவரே. ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம எல்லாரும் நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலையும் கூட ஆண்டவரை துதிக்க, தேவனை ஸ்தோத்தரிக்க, கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும்படியாக தேவன் எங்களுக்கு பாராட்டின நல்ல தயவுக்காக கிருபைக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து கூடையிரும், ஆசீர்வதியும் ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை இன்றைக்கு நம்ம வாசித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை. நான் இப்படியாக அந்த பகுதியை வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத பகுதியில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு கவனிங்க, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து பரமேறி போகிறதற்கு முன்பதாக சீசர்களுடைய இருதயம் மிகவும் கலங்கி போய் இருந்ததை கண்டு அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு போகிறார். என்ன சொல்லிட்டு போகிறார்னா, நான் உங்களுக்கு ஒன்றை வைத்து விட்டு போகிறேன். இந்த பூமியிலிருந்து உலகத்தில் உள்ள மக்கள் தன்னுடைய வாழ்நாள் ஓட்டத்தை முடித்து அவங்க மரித்து போகும்போது அவங்க பிள்ளைகளுக்காக தன்னை சார்ந்தவர்களுக்காக சில காரியங்களை வைத்துட்டு போவாங்க. பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பா எனக்காக நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு போனாங்க, வீட்டை கட்டி வச்சுட்டு போனாங்க, நல்லா சம்பாதிச்சு பேங்கில் வைப்பு நிதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் நிலங்களை வாங்கி போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பிள்ளைகள் பிற்காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இதில் அவங்க சந்தோஷப்படுவாங்க, எங்கள் அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்து இது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பெற்றோர்களுடைய அந்த காரியங்களை குறித்து பிள்ளைகள் சந்தோஷப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு என்ன சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறார் பாருங்களேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எதிர்பார்த்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அவர் சமாதானத்தை வைத்துவிட்டு போகிறேன் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்களேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா உலகம் கொடுக்கிற சந்தோஷமும் சமாதானமும் நிலையானது கிடையாது. அந்த சந்தோஷத்தை பாருங்கள், நீங்கள் எந்த விஷயத்தில் உலக காரியத்தில் சந்தோஷப்பட்டு பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் அந்த சந்தோஷம் நிறைவடைந்துடும். இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், சினிமா பார்க்குறவங்க 3 மணி நேரம் சினிமா பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் போயிடும். அது மாதிரி எங்கேயாவது சுற்றுலா போகிறவங்க, அந்த சுற்றுலா முடிஞ்ச உடனே அந்த சந்தோஷம் முடிஞ்சிடும். அது மாதிரி பல காரியங்கள் உலக பிரகாரம் பலவிதமான கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடிய மக்கள், அதில் சந்தோஷம் காண தேடுகிற மக்கள், அந்த சந்தோஷம் நிலையாக இருப்பதில். அதனால சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கலை. உலகம் கொடுக்கறதெல்லாம் கொடுக்கும், எடுத்துரும். ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் அது என்றென்றைக்கும் நம்ம கூட நிலைத்து நிற்கக்கூடிய சமாதானமாக இருக்கிறது. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏனென்றால் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த சமாதானம் நமக்குள் இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏசாயா 48:22 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன கொடுக்குறாருன்னா சமாதானத்தை கொடுக்குறார். நீங்கள் அவருடைய ஜனமாக மாறணும், அவருடைய பிள்ளையாக மாறணும். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராகிலும் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் அவருடைய ஜனமாக வந்துடுங்க. அவருடைய பிள்ளையாய் மாறுவதற்கு உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், என்னை உமக்கு தருகிறேன் என்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் அவருடைய ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுத்துட்டு அந்த சமாதானத்தோடு சேர்த்து சில ஆசீர்வாதங்களையும் கொடுக்குறார். இந்த வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரிகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தேடி திரிகிறீங்களா? சமாதானம் எங்கே கிடைக்கும்னு அலைந்து திரிகிறீங்களா? உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தரிடத்தில் சமாதானம் உண்டு. உங்கள் குடும்பத்துக்கு இன்றைக்கி சமாதானத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுறாரு. நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, இயேசுவே எனக்கு சமாதானம் வேணும்னு கேட்டு பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற சமாதானத்தை நதியை போல்
உங்களுக்கு தரப்போகிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கவும், ஆண்டவரே சமாதானத்தின் தெய்வத்தை குறித்து அறிந்து கொள்ளவும் பாக்கியம் கிடைத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஏசப்பா, இந்த வார்த்தையை இன்றைக்கி கவனித்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலும் தேவனுடைய சமாதானம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய உள்ளத்திலே ஒரு ஆழமான ஒரு தெய்வீக சமாதானம் இன்றைக்கே கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகள் நிர்மூலமாவதாக. துன்மார்க்க வழிகள் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. அந்த துன்மார்க்க வழியை விட்டு மனம் திரும்புவதற்கு கர்த்தராகிய தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இன்றைக்கு உம்முடைய சமாதானம், அளவில்லாத சமாதானம் ஆண்டவரே, உபத்திரவத்திலையும் பாடுகளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம், நதியை போன்ற சமாதானம் பிள்ளைகளை ஆளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சமாதானம் மாத்திரம் போதாது, உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை. யாரெல்லாம் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் அதை கொடுத்து இன்றைக்கி ஆசீர்வதிக்க போகிற நல்ல கிருபைக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.